மிஸ்டர் லேடிஸ் வியூவர்களுக்கு என பணிவான வணக்கங்கள். அருமையான நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டயபெட்டிஸ் என்ற சர்க்கரை நோயை பத்தி பார்க்க போறோம். சார், எதுக்கு சார் எடுத்தவொடனே அதை சொல்றீங்க அப்படின்னா, இன்றைக்கு சமுதாயத்துல உலகத்துல உள்ள சர்க்கரை வியாதி ஏதாவது டயபெட்டிக்காரங்கள 5 பேர்ல ஒருத்தங்க இந்தியன்ஸ். இது எவ்வளவு பெரிய சோகம் பாருங்க நமக்கு. அப்ப இத்தனைக்கும் ஜனத்தொகை நம்ம ஊர்ல நிறைய இருக்கும், 5ல் ஒருத்தங்க டயபெட்டிக்னா இது எவ்வளவு பெரிய சோகம். இந்த டயபெட்டிக்கை ஏன் நாங்கள் லோலோன்னு டாக்டர்ஸ் கத்துறோம் அப்படின்னா, மிச்ச வியாதிகள் எந்த இடத்துல இருக்கோ அதை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். இப்ப கை வேணா கையோட, கால் வேணா காலோட. ஆனா இந்த டயபெட்டிக்ன்றது ரத்தத்துல உள்ள வியாதி. இப்ப இந்த ரத்தம் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் கெட்டு போன ரத்தம் ஓடுறதுனால அந்தந்த உறுப்பு காலியாகும். மூளை காலியாகும், கண்ணு காலியாகும், ஹார்ட் காலியாகும், லிவர் காலியாகும், கிட்னி காலியாகும், சதை காலியாகும், மசில் நரம்பு காலியாகும். உடம்புல வேற என்ன உடம்பு இருக்கு? கிட்டத்தட்ட எல்லாமே போய் சேர்ந்துடும். அதுக்கு என்ன உதாரணங்க, புதுசா நீங்க ஒரு அருமையான ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கிக்கோங்க 5 கோடி ரூபாய்க்கு. கெட்டு போன பெட்ரோல் ஊற்றிங்கன்னு வச்சுங்க, ஏன் ஒரு 100 அடியில் வண்டி நின்றோம். அதே தான் இதுவுமே. அதனாலதான் டாக்டர் நாங்கள் லோன்றோம். இது முதல் காரியம். 2வது காரியம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. நான் சின்ன பிள்ளையில இருந்த காலங்கள்ல கல்யாணி வீட்டுல வந்த ஒருத்தரை பார்த்து எங்க வீட்டுல உள்ள எல்லாரும் இவருக்கு சக்கரை சத்து இருக்கு அப்படிம்பாங்க. அது மாதிரி சக்கரை சத்து, சக்கரை நோய் கிடையாது. இப்ப இன்றைக்கு காலகட்டங்கள்ல வீடுகள்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா டயபெட்டிக்கா இருக்காங்க. சரி, என்ன சார் காரணம்? ஏன் இப்ப இல்லை, ஏன் இப்ப புதுசா வந்துச்சு அப்படின்னா, இதுல பெரிய சோகம் என்னடானா, சக்கரை சத்துன்றது கிருமினால வராது. கிருமினால வந்துச்சுன்னா எங்க அலோபதி சயின்ஸ் மாதிரி ஒரு கிருமி அழிக்கிறதுக்கு இன்னொரு பிறந்தா வரணும். உடனே ஒரு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சிருவான். அந்த ஆன்டிபயோட்டிக் தூக்கி போட்டு மிச்சோம்னா பேஷண்ட் நல்லாயிருவாங்க. பட் வெரி அன்பார்ச்சுனேட், இது கிருமினால வர்றதில்லை. சரி, அப்ப எதுனால சார் இந்த இது வருது, சக்கரை நோய் வருது அப்படின்னா, நீங்க எல்லாம் புரிந்து கொள்ளுங்க நேயர்களே. உடம்புல கணையம்னு ஒரு உறுப்பு. இந்த கணையம்ன்ற உறுப்பு தான் இன்சுலினை செக்ரீட் பண்ணும். இந்த இன்சுலின் செக்ரீட் பண்ணப்பட்ட இன்சுலின் மட்டும்தான் உங்க ரத்தத்துல உள்ள சுகரை ஒரு கண்ட்ரோல்ல வைக்கும். இப்ப இந்த ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் உடம்புல வரல, இந்த கணையம் தன்னோட வேலையை சரியா செய்யலைன்னா நீங்க டயபெட்டிக் ஆயிட்டீங்க. அப்ப உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு டாக்டர் நீங்க மீட் பண்ண உடனே, நான் இந்த கணையத்தை நல்லாக்கணும் இல்லைங்களா? அப்பதானே உங்களுக்கு நீங்க தேவையான அளவு இன்சுலின் உடம்புல வரும். பட் வெரி அன்பார்ச்சுனேட், இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்ல உள்ள எந்த மாத்திரையும் எந்த இன்ஜெக்ஷனுமே இந்த பேங்க்ரியாஸ் சொல்லக்கூடிய கணையத்தை தொடாது. கோடி கோடியா டாலர் செலவழித்து இன்னைக்கு வரைக்கும் R&D பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த டயபெட்டிக்கை நல்லாக்குறதுக்கு, அந்த பேங்க்ரியாஸ் நல்லாக்குறது. ஆனா இன்று வரை மார்க்கெட்டுக்கு வரல. நிறைய இது ரிசர்ச்ல இருக்கு. அப்ப கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா மாத்திரை ஊசியும் இந்த இன்சுலினுக்கு ஒரு மாற்று. உள்ள இருந்து இன்சுலின் வரணும், அது வரல, நான் வெளியே இருந்து கொடுக்குறேன். புரியுதுங்களா? சரி, அப்ப இப்படி சாப்பிட்டே இருந்தா ஓகே. இப்போ ஒரு 20 யூனிட் வேணும் உங்களுக்கு, 10 யூனிட் தான் வருது உங்களுக்கு உடம்புல. நான் ஒரு 10 யூனிட்டுக்கு மாத்திரை தரேன். உங்களுக்கு சில பத்தியங்கள் சொல்றோம் எப்படி கூடாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை இப்படியே விட்டுட்டா கூட பரவாயில்லன்னு நாங்க டாக்டர் நினைச்சோம்னா, 3 மாதங்கள் 4 மாதங்கள் ஆச்சுன்னா, நீங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்டா மாத்திரை கரெக்டா சாப்பிட்டு எவ்வளவு பத்தியமா இருந்தாலும் கூட ஆட்டோமேட்டிக்கா இந்த சுகர் கூட காரணம் என்னன்னா, இந்த மருந்து உங்க உடம்புல வேலை செய்யாது. அதுக்கு பேரு ரிஜெக்ஷன் பேரு. இந்த உடம்பு தள்ள ஆரம்பிச்சிடும். அந்த உடம்பு இந்த மாத்திரைக்கு பழகிடும். அப்ப உங்களுக்கு திரும்ப சுகர் ஏறுறதுனால டாக்டரை பார்க்கும்போது அவர் இதை விட பவர்ஃபுல்லா கொடுப்பாரு, அதை விட பவர்ஃபுல்லா கொடுப்பாரு. இப்படி ஒரு ஸ்டேஜ்ல நான் இன்சுலின் டயபெட்டிக் மெல்டிஸா இருக்கிற உங்களை அப்படியே கொண்டு போய் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக் மெல்டிஸா ஆக்கிடுவாங்க. அப்ப 5 யூனிட்ல ஆரம்பிங்க, 50 யூனிட்ல முடியும், அதுக்குள்ள ஆள் போய் சேர்ந்துருவாங்க. அதனாலதான் கண்ட்ரோலவும் நாட் ட்ரீட்டபிள் சொல்லிட்டே இருக்கோம். அக்குபஞ்சர் வைத்திய முறையில எங்களுக்கு பேங்க்ரியாஸ் என்ற கணையத்தை உருவாக்குறதுக்கும் அதை நல்லபடியா செயல்படுத்துறதுக்கும் ஒரு புள்ளி இருக்கு. இந்த இன்சுலினை வர வைக்கிறதுக்கு ஒரு புள்ளி இருக்கு. இந்த 2ஐயும் தூண்டுறதுனால நான் முற்றுமுடிய டயபெட்டிஸ் நோயை ஒரு நோயாளிட்ட இருந்து எடுத்துட முடியும். இது கேட்பதற்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி சார் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க நல்லா சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க என்கிட்ட வரும்போது நீங்க சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழிச்சு போஸ்ட் பிராண்டியல் சொல்லுவான், பிபி அப்படின்னு சொல்லுவான். அதனுடைய லிமிட் 180 கீழே வச்சுக்கிட்டு உங்களை வர சொல்லுவோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு. இப்ப 180, அப்ப உங்களுடைய உடம்பு அந்த 20 யூனிட்டுக்கு 10 யூனிட்டுக்கு மாத்திரை 10 யூனிட் வருது உங்களுக்கு. சரியா போச்சுங்களா? தினமும் அரை மணி நேரம் இந்த வைத்தியம் பண்ணாங்க. நாங்க இந்த மாத்திரை நிப்பாட்டவும் சொல்ல மாட்டோம், புதுசா நாங்க மாத்திரை கொடுக்கவும் மாட்டோம். ஒன்லி டயட் மட்டும் சொல்லிட்டு 21 நாள் வளர்ந்துட்டு 22வது நாள் நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது
3 ஃபாஸ்டிங், 3 ரேண்டம், 3 போஸ்ட் பிராண்டியல், இப்படி ஒரே நாளில் 9 டெஸ்ட் குளுக்கோமீட்டர் வச்சு உங்கள் வீட்டில் எடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று, சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஒன்று, இடையில ஒன்று, இப்படி 3 வேளைக்கு 9. இதில் நான் ஒரு கிராஃப் போட்டுருவேன். இந்த கிராஃப் எனக்கு என்ன காமிக்கிறாங்க, ஏற்கனவே நீங்கள் 180 இருக்கீங்களா, இப்போ நான் பேங்க்ரியஸை வளர்க்குறேன்னா அப்போ இதுலேருந்து வர்ற இன்சுலின் உங்களுக்கு உடம்புல 2 மணிலேருந்து 4 மணி நேரம் லோ சுகர் காமிக்கும். இந்த லோ சுகர் காலையில் வருதா சாயந்தரம் வருதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த 9 டெஸ்ட்டு. அதை பார்த்து அந்த டைமில் நீங்கள் சாப்பிட்ற மாத்திரையில் அரை மாத்திரை எடுத்துருவேன். மாத்திரை எடுப்பது என்பது அக்குபஞ்சர் வைத்தியத்தில் மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் டெய்லி வைத்தியம், அதுக்கப்புறம் 17 நாள் தினமும் அரை மணி நேரம் வைத்தியம் பண்ணீங்கன்னா திரும்ப லோ சுகர் வரும். இன்னொரு அரை மாத்திரை எடுத்துருவேன். இப்படியே அரை மாத்திரை 17 நாளைக்கு ஒரு தடவை எடுத்து ஒரு டைம்ல நீங்க மருந்து மாத்திரை இல்லாமல் நார்மல் ஃபுட்டு சாப்பிட வைக்க முடியும் ஆண்டவர் புண்ணியத்துல. அப்ப இது எத்தனை நாள் சார் இந்த வைத்தியம் அப்படின்னா, நீங்க எந்த ஸ்டேஜ்ல எங்களை பாக்குறீங்கன்றதான் அருமையான நேர்களே. அரை மாத்திரை சாப்பிட்றவங்க டயபெட்டிக், அவங்களுக்கு நான் 22 நாள்ல வைத்தியமே முடிச்சிருவேன். ஒரு மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு கூட ஒரு 17 நாள், அப்போ 39 நாள் ஆகும். இப்ப 5 மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக 5 மாசம் ஆகும். இப்ப என்கிட்ட இன்சுலின்ல வருவாங்க, அவங்கெல்லாம் 36 யூனிட்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு 17 நாளைக்கு ஒரு தடவை அதை குறைச்சி நான் 3 யூனிட்ல இருந்து 4 யூனிட் நான் குறைச்சிருவேன் ஒரு டைம்ல. அந்த அளவுக்கு பேங்க்ரியாஸை வளர்க்க முடியும், அந்த அளவுக்கு இன்சுலினா வர வைக்க முடியும். அப்படி கொண்டு வந்துட்டா இது தானா வளர்றது, தானா இன்சுலினை கொண்டு வரதுனால இந்த வைத்தியம் ஒரு தடவை பண்ணதுதான், திரும்ப பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. என்கிட்ட ஒரு 5000 6000 பேஷண்ட் நல்லானவங்க என்கிட்ட ஃபோன் நம்பர் அட்ரஸோட என்கிட்ட இருக்கு. அப்ப இது வரைக்கும் நான் 8 வருஷம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எல்லாருமே நார்மல் டயட்ல இருக்காங்க, நார்மல் வாழ்க்கை வாழ்றாங்க. அருமையான நேரில் இது ஏன் வருது அப்படின்ற அடுத்த கேள்விக்கு, எங்க அலோபதியில டயபிட்டிஸை பத்தி பேசுவேன். என்ன சொல்லணும்னா, ரொம்ப தண்ணி குடிப்பான், ரொம்ப சாப்பிடுவான், நான் உள்ளியா இருப்பான், ரொம்ப ஒன் பாத்ரூம் போவான், பாலிஃபேசியா, பாலிடிப்சியா, யூரியா, இப்படி 3 காரணம் சொல்றாங்க. இந்த பாலிஃபேஜியான்றது என்ன அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக சாப்பிடுறது. ஏன் சாப்பிடுறதுனாங்க, இந்த உடம்பு 3 பாகமா இருக்கு. ஒன்று இந்த டயப்ரம்ல இருந்து மேல, ஒன்று அம்பிளிகஸ்ல இருந்து நடுவுல, இன்னொன்று அம்பிளிகஸ் கீழே. எங்களுடைய அக்குபஞ்சர் பாடத்துல உடம்புக்கு உள்ள இன்டர்னல் ஹீட் யாருக்கெல்லாம் கூடுதோ அப்ப இந்த பேங்க்ரியாஸ் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பாருங்க, உதரத்துக்கு மேல டயப்ரத்துக்கு மேல ஹீட்டு நிறைய என்ன ஆகும், இந்த தொண்டை கிண்டை எல்லாம் காஞ்சி போயிடும். அவ அடிக்கடி தண்ணி குடிக்கிறீங்க. இந்த நடுவில் என்ன இருக்குன்னா வயிறு இருக்கும். வயிறுல போட்ட எந்த சாப்பாடுங்க 2 மணி நேரம் வயிற்றுல இருக்கணும். அப்பதான் ஒரு 3/4 மணி நேரம் செரிமானம் இருக்கும். 1.5 மணி நேரம் இந்த உடம்பு இழுக்கும், அந்த உள்ள நியூட்ரியன் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இழுக்கும். இது ஹீட்டு ரொம்ப இருக்கிறதுனால போட்ட உடனே அரை மணி நேரத்திலேயே பஸ்மமாயிடும். அப்ப வயிறு எப்பயுமே எம்டியா இருக்க மாதிரி இருக்கும், அடிக்கடி சாப்பிடுவீங்க. ஆனா தேவையான உயிர் சத்து இழுக்கப்படாததுனால ஆள் ஒல்லியா தான் இருப்பாங்க. கீழே கேட்கவே வேணாம், ஹீட் இருந்ததுன்னா காம்பன்சேட்டியா ஒன் பாத்ரூம் வந்துட்டே இருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் எங்களால் விளக்க முடியும். சரி, டயபெட்டிக்கு என்ன சார் டயட் அப்படின்னா, ஒன்றும் டயட் இல்லைங்க, ஒன்றும் கஷ்டப்படாதீங்க. வெள்ளை கலர்ல உள்ள 3 நிப்பாட்டுங்க, ரைஸு, மில்க்கு, சுகர். மேற்கொண்டு நீங்க செய்ய வேண்டியது, சாப்பாட்டுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை எடுங்க குளுக்கோமீட்டர்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு அடுத்து எடுங்க. இந்த டிஃபரன்ஸ் 60 மில்லிகிராம் தான் இருக்கலாம், இதுதான் அலௌடு. நீங்க ஒரு நாளைக்கு 4 தடவை கூட சாப்பிடலாம், ஆனால் இந்த 60 மில்லிகிராமுக்கு மேல ஏறாம பாத்துக்கங்க. அப்படி பண்ணீங்கனாலே கண்டிப்பாக இந்த டயபெட்டிக் முற்றும் முடிய குணமாகும். ஒரு தடவை ஆனதுதான். எங்க வைத்தியம் என்னைக்கு நான் மருந்து மாத்திரை முடிக்கிறேனோ அதுக்கப்புறம் இந்த பத்தியத்துல நீங்க 3 மாசம் இருக்கணும். வைத்தியம் பண்ணணும், நீடில் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, சார் பிறந்த குழந்தைங்க எப்பயுமே வேகம் எடுத்தோடனே பாலை கொடுக்குறீங்க, சாப்பாடு கொடுக்கலாம்ல, கொடுக்க மாட்டோம். காரணம் என்னன்னா, அந்த பிறந்த பேங்க்ரியாஸ் இருக்கு பாருங்க, அதுல உள்ள இன்சுலினுக்கு நம்ம உடம்புல செரிக்கிறதுக்கு பவர் இருக்காது. அது ஸ்ட்ரென்தன் ஆகுறதுக்கு 4 மாசம் ஆகும். அதனாலதான் 4 மாசத்துக்கு அப்புறம் சாதத்தை பிசைஞ்சு நீங்க பிள்ளைக்கு ஊட்டுறீங்க. ஏன்னா அப்பதான் இந்த இன்சுலின் அதை சுகரை கட்டுப்படுத்தும், நல்லபடியா ஆகும். அதுல எங்க வைத்தியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க 3 மாசம் ஒன்லி பத்தியத்தில் நீங்க இருக்கணும். இது ஒரு பக்கம். இன்னொன்னு நண்பர்களே, ஓப்பனா சொல்றேன் உங்க எல்லாருக்கும், அந்த காலத்துல இல்லையே சார், இந்த காலத்துல ஏன் சார் வருது அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாமே நாங்க சந்தோஷம் வந்த காலம். எங்க அப்பா அம்மா அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே கேட்டு போய்கிட்டே இருப்போம். எனக்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ்ல ஒன்று அப்ளை பண்ணதே தெரியாது. எங்க அப்பா ஒரு விதை கொடுத்து ஃபில் பண்றாரு, ஃபில் பண்ணேன். ஒரு நாள் காரை கொடுத்து மதுரைக்கு போப்பா போய் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுப்பாங்கன்னு சொன்னேன்.
திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு டாக்டர் வந்துருச்சு. இவ்வளவு அளவுக்கு எங்களால நம்பிக்கை இருந்ததுனால எங்களுடைய சிந்தனை ஓட்டம் கம்மி. தேவையான இந்த காலத்துல பாருங்க, 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 1000 டியூஷன். அவன் என்ன ஆகணும்னு அவனுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர். இவ்வளவு ப்ரெஷர்ல வாழும்போது இன்டர்னல் ஹீட்டு கண்டிப்பா கூடும். ஏங்க சண்டை போடும் போதே என்னங்க சொல்றான், அடிவேர் எரியுது அப்படின்னு சொல்றது இல்லையா? அதாங்க வாழ்க்கை. உள்ள எல்லாமே இன்டர்னல் ஹீட்டு கூடுச்சுன்னா உங்க பேங்க்ரியாஸ் அப்செட் ஆயிடும். அதனாலதான் இன்சிடென்ட் ஆஃப் டயபிட்டிஸ் இந்த காலத்துல கூட. அருமையான நேயர்களே, ஒரு நல்ல அருமையான அக்குபஞ்சர் வைத்தியரை பாருங்க. இந்த வைத்தியத்தை குறித்து இந்த வியாதியை குறித்து பயப்படாதீங்க. இது முற்றும் முடிய குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி, ஒரு அழகான சயின்ஸ் இது. கண்டிப்பாக இதனால நீங்க பிரயோஜனமாகும். உங்களுக்கு நன்றி, வணக்கம்.